கர்த்தர் அதிசயமாய் நடத்தின அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்த்தது போல இந்த ஊழியத்தை கர்த்தர் பார்த்தது நிமித்தமாய் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாமல் கர்த்தர் இதுவரை நடத்தி கொண்டு வந்த அவருடைய கிருபைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல அழகா பாடி ஆராதித்து கொண்டிருந்தீர்கள். ஒரு சில நிமிடங்கள் கூட முடிந்தவர்கள் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றும் இல்லை. நீங்க பாடுங்க. அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றும் இல்லை. 2 கைகளை உயர்த்தி, அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா. ஹல்லேலூயா. என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. நீங்க பாடுங்க. என் தேவனா, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனா கூடாதது. 2 கரங்களை உயர்த்தி, அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது. இந்த வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு செய்பவர், சர்வ வல்ல தேவனாய் உடன் இருப்பவர். எத்தனை பேர் இந்த வார்த்தை சொல்லுவீங்க? சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு செய்பவர், சர்வ வல்ல தேவனாய், சர்வ வல்ல தேவனாய். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. சகலத்தையும் நேர்த்தியாய், சகலத்தையும் நேர்த்தியாக, சர்வ வல்ல தேவனாய், சர்வ வல்ல தேவனாய். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுவோமா? அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை, ஆமென். அப்படியே கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹோசன்னா, அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க. ரே மாதே ரே மாஷேகே ரே ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா. We worship you, Lord Jesus Christ. Hallelujah.
ஓசன்னா அல்லேலூயா. ஒரே சத்தமாய் அவர் வார்த்தையில் உண்மை, அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை என் தேவனா. ஆமென். அவர் வார்த்தையில் ஓ ஜீசஸ் என் தேவனா கூடாதது ஒன்றும். நீங்க மட்டும் சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி, அவர் வார்த்தையில். எஸ் எஸ் அவர் வார்த்தையில், அவர் வார்த்தை ராமமா கராமமா ஷே என் தேவனா. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே வசவே ரேமகலரோ சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு எஸ் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். Hallelujah, hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கு. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கி. Thank you, Holy Spirit. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கி. சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் என் இயேசுவுக்காய். என் ஜீவன் சத்தத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே.
என் ஜீவன் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் கடைசியா 2 கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை glory உம்மையே. கடைசியா ஒரு விஷயம் கூட என் நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஒருவரையே. நல்ல கரங்களை தட்டி தலைக்கு மேல கைகளை தட்டி எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம். மைக்ல வாசிக்கிறாங்களா? 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அந்த மைக் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மைக் வாசிக்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நன்றாய் தெரிந்த வேத பகுதி, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட வேத பகுதி. இந்த மாலை வேளையிலே பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தபடியினாலே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி உங்களோடு கூட பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இதே போல சுற்றி திரிகிற வேறொருவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெயர் சாத்தான். ஆனா அவன் எதுக்கு சுற்றி திரிகிறான் தெரியுமா? சூப்பரா இருக்கீங்களே. ஆமே, இப்படிதான் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்ல கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவன் விழுங்க சுற்றி திரிகிறான், இன்னொருவர் நன்மை செய்ய சுற்றி திரிகிறார். ஆமா, இன்னும் நாம விழுங்கப்படாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் கண்ணில் மாட்டுறதுக்கு முன்னாடி அவர் கண்ணில் மாட்டினதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அவர் செல்லுகிற இடத்துல எல்லாம் அற்புதம். ஆமென். அவர் பார்க்கும் போதே அதிசயம் நடக்குது. அவருடைய வார்த்தையில் அற்புதம், அவர் நிழல் பட்ட அற்புதம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அற்புதம். ஆமென். அவர் துப்பல் பட்டு அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா.
ஆமே. ஆண்டவர் துப்புனா கூட அற்புதம். எவ்வளவு அற்புதர். அவருடைய நாமம் என்ன தெரியுமா? அதிசயம். ஹalleluya. ஆமென். மனுஷன் மண் எடுத்து நம்ம கண்ணுல போட்டா நமக்கு கண்ணு தெரியாம போகும். கர்த்தர் மண் எடுத்து கண்ணுல போட்டா கண்ணு தெரியும். ஹalleluya. ஆமென். ஏற்கனவே அவனுக்கு கண்ணு தெரியல. அவர் என்னடானா மண்ணில் துப்பி சேட்டை எடுத்து அவர் பண்ண எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். ஹalleluya. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். என்ன நிச்சயம் தெரியுமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1, 2, 3 அல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹalleluya. அனுமதித்ததெல்லாம் ஆமென் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் கோரி நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெதஸ்தா என்கிற ஒரு குளக்கரை இருக்கிறது, ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், இப்படி நிறைய பலவீனர்கள். அவங்க எல்லாம் அந்த குளத்தை சுற்றிலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, தூதன் வருவாரு. அவர் இந்த குளத்தை என்ன பண்ணுவார் தெரியுமா? கலக்குவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு மதத்துக்கு என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அநேக நம்பிக்கைகள் இருக்கிறது. இங்கே இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த குளத்தை தூதன் கலக்கும் போது முதல்ல யாரு இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அப்படி சுகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சிலருக்கு என்ன கிடைத்திருக்கலாம்? சுகம் கிடைத்திருக்கலாம். அதனாலதான் இந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது தெரியுமா? காட்டு தீ போல ஸ்ப்ரெட் ஆகுது. இங்க போனா ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் பரவிட்டுன்னு வைங்களேன், அந்த இடத்துல எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. அதனாலதான் சொன்னேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கிறது. அது போலதான் இந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலுமே அநேக பலவீனர்கள் இருக்கிறாங்க. அநேக எல்லாரும் எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. பொதுவாகவே கலக்கம் எப்போ மாறும்னு ஒரு பெரிய கூட்டம் எதிர்பார்க்கும் போது, இங்க மட்டும் ஒரு கூட்டம் எப்படா கலக்கம் வரும்னு. ஆமே, புரிஞ்சா நான் சொன்னேன்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற கலக்கத்துக்காக ஆமே. 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு செய்தி கொடுக்க வச்சாங்க. பெருங்காற்றில் அவருடைய வழி இருக்கிறது. ஆமே. யோபு வாழ்க்கையில முதல்ல ஒரு பெருங்காற்று அடித்து எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெருங்காற்று வருது பாருங்க, அதிலே கர்த்தருடைய உத்தரவு இருந்தது. அவன் இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் இரண்டத்தனையாய். ஹல்லேலூயா. சத்துருவினால் உங்க வாழ்க்கையில் ஒரு பெருங்காற்று வீசுமானால், தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே கலங்காதே. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு பெருங்காற்று உண்டு. ஆமே. எல்லாருக்கும் இப்ப என்ன வேணும் தெரியுமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, தயவாக ஒரு கலக்கத்தை தருவீராக. ஒரு கலக்கத்தை தாரும் ஆண்டவரே. ஆமே.
இன்னைக்கு எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோமோ, சில டைம்ல அதெல்லாம் வேணும்னு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமா, நிறைய சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, அடுத்த நாள் மேக்ஸ் எக்ஸாம்னா தயவாக இன்னைக்கு கோவிட் வருவதாக. அதுல இந்த 10th எக்ஸாமே எழுதாம பாஸ் ஆனவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி 2020 ஃபர்ஸ்ட் கோவிட் வந்தப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த கோவிட் அப்படியே டிசம்பர் வரை நீண்டு போக ஜெபம் பண்ணுங்க. ஏன், பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பேரை கூப்பிட்டா போதும், வீட்டிலேயே விருந்து வச்சு விட்டுறலாம், இல்லைன்னா ஊருக்கு சாப்பாடு போட்டு, அதனால டிசம்பர் வரை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விவசாயிகள் எல்லாம் மழைக்காக ஜெபிக்கும் போது, ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மழை வேண்டான்னு, நமக்கு வேண்டாங்கிறது இன்னொருத்தங்களுக்கு வேணும், இன்னொருத்தங்களுக்கு வேண்டாங்கிறது நமக்கு வேணும். ஆனா எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ தேவையானதை தந்து அதிசயமாய் நடத்துகிற அந்த சர்வ ஞானிக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோமா? ஆமென். இப்போ இங்கே யாரு வர்றா அப்படின்னா, இயேசு வருகிறார். இயேசு ஒருவனை பார்க்கிறார். அந்த ஒருவன் மட்டுமல்ல, அநேகர் இருக்கிறார்கள். இந்த 38 வருட வியாதியா இருக்கிற படுக்கையில் இருக்கிறவன், அவன் அங்க எதுக்குதான் எப்படிதான் வந்திருப்பான் தெரியுமா? ஒரு பெரிய நம்பிக்கையோட வந்திருப்பான். இந்த பெதஸ்தா குளக்கரையில இருக்கிற அத்தனை பேரும் நம்பிக்கையோட வந்திருப்பாங்க. ஒண்ணு அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கும், இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கும். அப்ப இந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் இருக்கிறவங்க யார் அப்படின்னா நம்பிக்கையுடையவர்கள். நம்பிக்கையுடைய ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை. ஆனா நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு இப்ப என்ன இல்ல தெரியுமா? நம்பிக்கையும் இல்ல, அது மட்டும் இல்ல, விருப்பமே இல்லாம போயிட்டு. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்க நம்பிக்கையும் போயிருக்கு. கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே இருந்தா போதும். ஹல்லேலூயா. நம்பிக்கை உட்காரதான் வச்சிங்க ஆண்டவரே. இப்போ உண்மையில இவனுக்கும் ஆண்டவருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்துன்னு வைங்களேன். இயேசுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? அப்போ நான் கேட்டுட்டே இருப்பேன், நீங்க சொல்லணும். இயேசுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 33. நம்ம ஆளுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 38. ஆண்டவர் இந்த விஷயத்துல நான் உங்களை விட சீனியர். இல்ல, சிலர்லாம் இருக்கிறத பார்த்தா ஆண்டவரோட சீனியர் மாதிரி இருக்கிறாங்க, அதனாலதான் கேட்டேன். சில நேரத்தில் நமக்கு அப்படிதான் தோணும். ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது, நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க 7 வருஷம் ஆச்சு. ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் எல்லாருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவங்க நம்பிக்கை எல்லாமே எதுலதான் இருக்கு தெரியுமா? அந்த குளத்துல இருக்கு. அந்த குளம் கலங்குறதுல இருக்கு. மெய்யான அற்புதர், உண்மையிலே சுகம் தருகிற நல்ல பரிகாரி இப்பொழுது அங்க வராரு. இயேசு அங்க வந்ததுக்கு அப்புறமும் எல்லாருடைய கண்களும் குளம் எப்ப கலங்குன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர யார பார்க்க விட்டுட்டாங்க தெரியுமா? ஜீசஸ பார்க்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பாஸ்டர் இப்ப ஜெபம் பண்ணுவார் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படா நம்ம பேர, இப்ப என் பேர் சொல்லனாலும் பரவாயில்ல, என் வண்டி நம்பர் சொன்னா போதும். குளம் எப்போ கலங்கோன்னு தான் பாக்குறாங்க. ஜீசஸ் வந்தாச்சு. இயேசு வந்ததுக்கு அப்புறமும் ஹலோ சும்மா இருங்க ஆண்டவரே, குளம் கலங்கணும், ஒன்ன கலக்கிடுவேன். அவர் எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கையோட வர்றோம். போக்கஸ் எங்க வச்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா. இயேசு வராரு, பெதஸ்தா குளக்கரையா இருக்கு. இயேசு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க எல்லாருடைய கண்களும் அந்த குளத்துக்கு மேலதான். தூதன் எப்போ வருவான், குளம் எப்போ கலங்கும். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, 38 வருஷமா இவன் அப்படிதான் இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல வந்த பிறகும் எத்தனை முறை ஆண்டவர் இப்படி நம் பக்கத்துல வந்திருப்பார் தெரியுமா?
நம்முடைய போக்கஸ் எதுல வைத்திருக்கிறோம்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இப்போ இயேசுவை இவங்க நம்பி இருக்கணும், என்ன பண்ணிருக்கணும்? இயேசு என்ன பண்ணிருக்கணும்? அந்த குளத்துல இறங்கி கலக்கி இருக்கணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் அறிந்த வழியிலே அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அவர் அறியாத வழியிலே அற்புதத்தை செய்கிறார். ஆமே. நமக்கு தண்ணி வேணும்னா மழைக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர் சொல்லுவார், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நாம் அறிந்த வழியில நமக்கு அதனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்றதை விட அதை எப்படி செய்யுங்கன்னு கூட நம்ம ரூட் போட்டு கொடுக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இந்த நபர்கிட்ட இந்த போன் வரணும் ஆண்டவரே. ஆமா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஓஹோ ஓகே, நான் போய் அவங்கள்ட்ட போன் பண்ண சொல்லவா? ஆண்டவர் இவங்கள்ட்ட எனக்கு போன் வரணும் ஆண்டவரே, எனக்கு இந்த கம்பெனில இருந்து இந்த மேனேஜர் தான். நம்மளே ரூட் போட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்த என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்கிறது. ஆமே. ஆண்டவர் குணமாக்கின விதங்களையே பாருங்களேன். ஒரு குருடனை கொண்டு வராங்க, அவனை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் பர்திமை என்கிற குருடனுக்கு என்ன செய்தார்? நான் என்ன செய்யணும்னு விரும்புறேன்னு கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைவாயாக. முடிஞ்சது, சிம்பிளா முடிஞ்சது. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு இன்னொரு குருடனை கொண்டு வராங்க. அவன் கையை பிடிச்சு வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போய் தரையிலே துப்பி சேட்டை எடுத்து அவன் கண்ணில் பூசுறார். போய் குளத்துல கழுவு. கழுவியாச்சு. இன்னொரு குருடனை கொண்டு வராங்க. அவன் கையை பிடிச்சு வெளியே கொண்டு போய் என்ன பண்றாருன்னா, அவனுக்காவது சேட்ல துப்புனார், இவனுக்கு கண்ணிலே துப்புறார். ஆமே. ஆண்டவரே, எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது ஆண்டவரே? இந்த 3 குருடரையும் கர்த்தர் குணமாக்கின விதங்கள் 3, ஆனா ரிசல்ட் 1. என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாத, என் ஆண்டவர் செய்ததில் ஒன்று கூட நான் தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லை. என் ஆண்டவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏன் நம்பிக்கையோடு வந்து இன்னும் அநேக காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நாம் ஒரே வழியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம மைண்ட்ல ஒன்னு செட் பண்ணி வச்சுட்டோம், இந்த குளம் கலங்கணும், எனக்கு வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும்னா இந்த குளம் கலங்கணும், எனக்கு வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும்னா எனக்கு இந்த காரியம் சேல்ஸ் ஆகணும். இப்படி ஒரே காரியத்தை மனசுல வச்சுட்டு 1-2 வருஷம் இல்ல, ஆமென், நம்ம ஒரே காரியத்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைய செய்தியினுடைய தலைப்பே என் நம்பிக்கையை குணமாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? என் நம்பிக்கையை குணமாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் நம்பிக்கையை குணமாக்கும். என் நம்பிக்கையை, Lord heal my faith. நம்பிக்கையோடு தான் வரோம் ஆண்டவரே, நம்பிக்கையோடு தான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆனா என் மைண்ட் ஒண்ணு செட் ஆயிட்டுப்பா. இப்போ நீங்கள இயேசு தூதன் வர்ற, இப்போ அவங்க மைண்ட் எப்படி செட் ஆகுது தெரியுமா? தூதன் வரணும், தூதன் வரணும், தூதன் வரணும், தூதன் வரணும். ஆனா வந்திருக்கிறது யார் தெரியுமா? இயேசு. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இயேசு அனுப்பிட்டு திருப்பி தூதனை கூப்பிடுறோம். இல்ல ஆண்டவர், எங்களுக்கு தூதன் தான் வரணும், அதுவும் 2 சிறகெல்லாம் பத்தாது, 6 சிறகு. போகும்போது ஒரு ஃபெதரையாவது கீழே போட்டுட்டு போனோம். எங்களுக்கு அந்த தூதன் வரணும். இயேசு, நான் வந்திருக்கேன், நீங்களும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆமா, நீர் கலக்கத்தை மாற்றுகிறவர், தூதன் வந்து கலக்குகிறவன். எங்களுக்கு இப்போ என்னதான் தேவை? கலக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அறிந்த வழியில பயணிக்க அநேகருடைய ஒத்தாசை தேவை. நாம் அறிந்த வழியில நம்ம மைண்ட் ஒண்ணு சொல்லு, இந்த காரியத்தை இப்படி செய்யலாம். அப்படி சொன்னதுமே நம்ம மைண்ட்ல நிறைய பர்சன் வருவாங்கல்ல, இவங்களை போய் இதுக்கு பார்க்கலாம், அவங்கள போய் இதுக்கு பார்க்கலாம். நாம் அறிந்த வழியில பயணிக்க நம்ம மனதில் யாரு ஈஸியா வர மாட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் ஈஸியா வர மாட்டார். ஏன்னா அந்த ட்ராக் நமக்கு தெரியுமே. இவங்களை போய் இதை பார்ப்போம், அதை போய் இதை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு காடுக்கு மேல இந்த காரியம் கர்த்தரால்
வந்தது ஆண்டவர், எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதே தெரியாது. நாம் அறிந்த வழியில பயணிக்க மனிதர்களுடைய ஒத்தாசை நமக்கு அதிகம் தேவை. நாம் அறியாத வழியில பயணிக்க நம்மை அழைத்தவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களை தெரியாத பாதையிலே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை உன்னை இந்த பெதஸ்தா குளத்துல வந்து விட்டுட்டு, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் துவங்கின நம்பிக்கை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து நம்மை அமர வைத்து விட்டது. ஆனால் நாமே நம்ம மைண்ட்ல ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கிறோம், என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும்னா இப்படி காரியம் நடந்தால் மட்டுமே இல்லை. ஆண்டவருடைய வழிகள் அவர் பிரியப்படுகிற எல்லாராலும் அது ஆராயப்படுகிறவைகள். இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் தடையா இருந்த போது கர்த்தர் மோசேயை கொண்டு சமுத்திரத்தை பிளந்து அதிலே நடத்தி கொண்டு போனார். அதுபோலவே அக்கறைக்கு போக இயேசுவால் துரிதப்படுத்தப்பட்ட சீஷர்கள் நடுக்கடல்ல வந்தபோது சமுத்திரம் கொந்தளிக்கிறது. இவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் சமுத்திரம் தடையாயிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு சமுத்திரத்தை பிளந்து நடத்தின கர்த்தர் இந்த நேரத்தில் சமுத்திரத்தை பிளக்காமல் அந்த கொந்தளிக்கிற சமுத்திரத்தின் மேலேயே கர்த்தர் நடந்து வந்து அதை அமர்த்தி அதற்கு மேலே இவர்களை திரும்ப பயணிக்க வைக்கிறார். ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க சிவந்த சமுத்திரத்தை பிளந்தீங்க ஆண்டவரே, அதே போல எனக்கும் பிளந்து தாங்க. இல்ல, பிளந்து தரலைனாலும் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை பிளக்க மோசேயை கொண்டு கோலை நீட்ட வைத்தார். யோர்தானை பிளக்க ஆமென் லேவியரின் பாதம், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவருடைய பாதம் பட வைத்தார். அதே கர்த்தர் எலிசா யோர்தானை கடக்க வேண்டி வந்தபோது கோலை நீட்டல, காலை நீட்டல, ஒரு சால்வை எடுத்து அது மேல அடிக்க வைத்தார். என் ஆண்டவருடைய வழிகளில் வித்தியாசம் உண்டு, ஆனால் செயல்களில் தோல்வி கிடையாது. என் ஆண்டவருடைய செயல்களில் தோல்வி கிடையாது. ஆமென். ஆண்டவர் என்கிட்ட கோல் இல்லையே, என்கிட்ட கோல் இல்லையே, உங்ககிட்ட என்ன பாருக்கு, என்கிட்ட சால்வத ஆண்டவரே இருக்கு. மோசே எல்லாம் பாக்கியவான் ஆண்டவரே, அவங்க கிட்ட கோல் இருந்துச்சு ஆண்டவரே. அந்த லேவியர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே, அவங்க தோல்ல உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு ஆண்டவரே. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையாண்டு, என்கிட்ட மட்டும் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்கோம்னா, என்கிட்ட மட்டும் அந்த கோல் இருந்திருக்கோம்னா, உங்ககிட்ட என்ன பாருக்கு, என்கிட்ட ஒரு சால்வை இருக்கு ஆண்டவரே, இது யாருக்கு வேணும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. அந்த சால்வை இருக்கப்படி கர்த்தர் உனக்குன்னு ஒண்ணு தந்திருக்கிறார் பாரு, அதை நீயே அற்பமா பார்த்தா உன் கூட இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? கர்த்தர் உனக்கு தந்ததை நீயே அற்பமா பார்த்தேன்னா, கர்த்தர் உனக்கு தந்த கிருபையை நீயே அற்பமா பார்த்தேன்னா, கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை நீயே அற்பமா பார்த்தேன்னா, கர்த்தர் உனக்கு தந்த அபிஷேகத்தை நீயே அற்பமா பார்த்தேன்னா, கர்த்தர் உனக்கு தந்த தாளந்த நீயே அற்பமா பார்த்தேன்னா, கர்த்தர் உனக்கு தந்த வாழ்க்கையை நீயே அற்பமா பார்த்தேன்னா, வேற யாரும் எப்படி பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்னைக்குமே உங்களை மறைத்து வைக்காது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த தருணம் கிடைக்கும் போது யாக்கோபுக்கு இன்னொரு ஆஃபர் கிடைக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க உலகம். அந்த ஆஃபர் எதுக்கு தெரியுமா? இப்போ சவுல் தன்னுடைய பட்டயத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கிறான். சவுலின் பட்டயத்தை தாவீது கட்டணும்னா தாவீது இடுப்புல இருக்கிற அடப்பைய தாவீது தூக்கி போடணும். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையை ஆசைப்பட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை தூக்கி போட்டு தோல்வியை கண்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சவுலின் பட்டயத்தை தாவீது தன் அறையிலே கட்ட வேண்டுமானால் தாவீது அறையிலே ஏற்கனவே கட்டி இருந்த அந்த அடப்பையை ஆமென் அவன் என்ன செய்திருக்கணும் தெரியுமா? அந்த கவனை அவன் தூக்கி போட்டிருக்கணும். தாவீதே ஏமாந்து போகாத. சவுலின் பட்டயம் அது பார்க்க அழகானதுதான், அது உண்மையிலே பட்டயம் தான், ஆனால் அது அபிஷேகம் இழந்த பட்டயம். ஆனால் நீ இடுப்புல கட்டி இருக்கிற அடப்பையோ, நீ உன் கையில வச்சிருக்கிற கவனோ, உன் தலையில அந்த எண்ணெய் ஊற்றும் போது அந்த அபிஷேகம் அதில் நினைத்திருக்கிறது.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் தாவீது அபிஷேகம் பண்ண கொண்டு போகும்போது அவன் எதை எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? கொம்பை எடுத்துட்டு போறாங்க. சவுல் மேல வைத்த அபிஷேகம் குப்பிக்குள்ள வைத்த அபிஷேகம் குப்பிக்குள்ள இருக்கிற தைலம் மேக்சிமம் தலையை மட்டும் தான் நினைக்கும். ஆனா அந்த கொம்பை எடுத்துட்டு போறாங்கல்ல, அது குறையாம 1 லிட்டராவது பிடிக்கும். குறையாம அந்த எண்ணெய் 1 லிட்டராவது பிடிக்கும். 1 லிட்டர் எண்ணெய் உங்க தலையில ஊத்தி பாருங்க, அது உங்க தலையில நிக்குமா? நிக்காது. அது இறங்கும். தாவீது காட்டுல இருந்து அழைத்து கொண்டு வரும்போதே, தாவீது காட்டுல அவர் கையில எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். 10 நரம்பு வீணை வச்சிருப்பார், ஹார்ப்பு வச்சிருப்பார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஒரு அடப்பை இருக்கும், ஒரு கவன் இருக்கும், இது எப்பவுமே ஒரு கோல் இருக்கும். இது எல்லாமே அவர் கையில இருக்கும். வீட்டுல இருந்து அழைத்து வந்தா இதெல்லாம் வீட்டுல வச்சுட்டு வரலாம். காட்டுல இருந்து கூட்டிட்டு வரவன் இதெல்லாம் வச்சுட்டு வர முடியாது. எல்லாத்தையும் தான் அவன் தூக்கிட்டு வரணும். ஹல்லேலூயா. சில நேரத்துல எதையுமே எங்கேயுமே வைக்க முடியாத சூழ்நிலை. ஆமென். எங்கேயும் நம்பி யார்ட்டையும் கொடுக்க முடியாத சூழ்நிலை. எல்லாத்தையும் தான் அவன் தூக்கிட்டு வரணும். ஏன்னா அவன் மேல வைக்க போகிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். இது சும்மா தலையை நினைக்கிற அபிஷேகம் அல்ல. எனவேதான் சொல்லுகிறேன், உன் கையில இருக்கிறத நீ அற்பமா பார்க்காத. உங்களுக்கு கொடுத்த வேலையாகட்டும், உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையாகட்டும், உங்களுக்கு கொடுத்த துணை ஆகட்டும், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆகட்டும், நீங்க இருக்கிற சூழ்நிலை ஆகட்டும், ஒருபோதும் சவுலின் பட்டயத்தோடு கம்பேர் பண்ணாத. அது ஏற்கனவே தோல்வியை கண்டு கலற்றி வைக்கப்பட்ட பட்டயம். உன் மேல இருக்கிற அபிஷேகம் அது பெரியது. ஆண்டவரே, அவங்க மோசே மாதிரி கோல் மட்டும் என்கிட்ட இருந்துன்னா, ஆமே, அந்த உடன்படிக்கை மட்டும் என் தோல்ல இருந்துச்சுன்னா, இப்போ உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? சால்வை. அது எப்படிப்பட்ட சால்வை? எலியா போகும்போது சால்வை எங்க போட்டுருப்பானாராம்? கீழே போட்டுருப்பான். அவ்வளவுதான் அந்த சால்வைக்கு வேல்யூ. ஹல்லேலூயா. ஆமே, சால்வையை போட்டுருப்பானார். எலிசா அதுதான் எடுக்கிறான். எனக்குன்னு போடப்பட்டது இதுதான். ஆமே, கர்த்தர். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளையனுடைய நம்பிக்கை தொய்ந்து போகவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறீங்க. என்ன நிறைய ஆசை காட்டினாங்க ஆண்டவரே. என்ன ரொம்ப ரொம்ப ஆசை காட்டினாங்கப்பா. இங்க வந்தா உனக்கு அது பாரும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். நானும் பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில இதுவரை எதுவுமே நடக்கல. இதுவரை எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உள்ளங்கையில் உள்ளங்கையில் ஏந்துவார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை உடையவர்களாய் மாறினவர்கள் ஒரு பக்கம், நம்பிக்கையோடு நம்பிக்கை அற்ற நிலையில காணப்படுகிற நிலைமை இருக்கு தெரியுமா? அது யார்கிட்டயுமே சொல்ல முடியாத பெயின். இந்த வலிய, இந்த பெயினை அனுபவிக்காத யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவர் பிள்ளைங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிற சில காரியத்தை சில நம்ம அறியாமலே நம்ம மைண்டு போய் சில காரியத்துல செட் ஆகி. இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள் பாத்தீங்களா? இயேசு அவர்களோடு கூட சேர்ற அவங்க சீஷர்கள். அந்த 12 சீஷர்களில் 2 பேர் இல்ல, 70 சீஷர்கள்ல 2 பேர். ஆண்டவர் 2 பேரா அனுப்புவார் பாத்தீங்களா? அந்த கூட்டத்துல இவங்க உண்டு. அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க நம்பி இருந்தோம் அப்படிப்பாங்க. அப்ப நம்பிக்கை என்னவா மாறிட்டு தெரியுமா?
பாஸ்ட் ஆயிட்டு. அவர் எங்களை ரட்சிப்பார் அப்படின்னு நாங்க நம்பி இருந்தோம் அப்படிமா. நம்பி இருக்கிறோம் என்றல்ல, நம்பிக்கையோடு அவருக்கு சீஷரானார்கள். ஆனா அவங்க நினைச்சது மாதிரி காரியங்கள் நடக்கல, எல்லாம் கைவிட்டு போனது போல ஆயிட்டுன்னு நினைச்சதும் 3 வருஷம் அவங்க இயேசுவை பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? இயேசுவை ஆலோசனை சங்கத்தார் பிடிக்க வருவாங்க, இயேசு மறைந்து போவார். இயேசுவை பிடிக்க வருவாங்க, பிடிக்க முடியாம போயிடும். எத்தனை முறை இயேசுவை பிடிக்க வந்தாங்க, மறைந்து போனார். இது யார் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சீஷர்கள் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சீஷர்கள் மைண்ட்ல என்ன செட் ஆயிட்டு, இவங்களால இயேசுவை பிடிக்கவே முடியாது அப்படி மைண்ட செட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த ராத்திரியில பஸ்கா இரவு அன்னைக்கு அவங்க வாராங்க, இயேசுவை பிடிக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை அங்க ஷேக் ஆகுது. இயேசுவை பிடிச்சதும் ஆட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்பிக்கை நமக்கு ஆட்டம் குடிச்சிட்டு வைங்களேன், பேதுருவானாலும் நிக்க முடியாது, ஏன் யோவானாலும் நிக்க முடியாது. நமக்கு இங்க என்ன தேவைன்னா, என் நம்பிக்கை குணமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. போயிட்டாங்க. ஒன்ஸ் ஒருத்தவங்க ஓடிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எத்தனை செய்திகள் சொல்லப்பட்டாலும் திரும்ப அவங்க நம்பிக்கைக்குள்ள வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசுனா யாருன்னு தெரியாதவங்களை ஈஸியா நம்ப வச்சிடலாம். 3 வருஷம் கூட இருந்த சீஷர்களுக்கு மகதலேனா மரியாள் வந்து சொல்றாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், நம்புனாங்களா? இல்ல தூதர்கள் சொல்றாங்க அவர் உயிரோடு இருக்கிறார், நம்புனாங்களா? நம்ப முடியல. நல்ல தேவ பிரசன்னத்துல இருந்து களி கூர்ந்தவங்க அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வருவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் ஈஸியா அவங்கள நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர முடியாது. அதுக்கு நாமளே சாட்சி அல்லவா? ஆரம்பத்துல நமக்கு ஒரு வார்த்தை, பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை கேட்டா 1 வருஷம் பயப்பட மாட்டோம். எப்படிங்க இருந்தோம்? ஜனவரி 1ஆம் தேதி சர்ச்சில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த டிசம்பர் வரை வச்சு ஜெபம் பண்ணுவோமா இல்லையா? இந்த 1ஆம் தேதி ஜனவரிக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கு? நம்ம அதெல்லாம் கேட்காத. அன்னைக்கெல்லாம் ஒரு வேர்டு போதும். இன்னைக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் திருப்தி இல்லை. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம், யூடியூப்ல கேட்டுட்டே இருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, போட்டு 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 போட்டு. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை குணமாக வேண்டிய அவசியத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் வெட்கப்படாம உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமா, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட தான் ஏதோ ஒண்ணு பேச விரும்புகிறா. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை மட்டும் குணமாயிட்டுன்னு வைங்கள. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தினுடைய அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலத்தனையான வெளிச்சம் போல இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? அதன் பிறகு நீங்க பிரகாசிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. கைகளை உயர்த்தி அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட. இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன இயேசு என்னை கைவிட. ஆமென், ஆமென். இயேசு அங்கே வருகிறார். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பரவலாய் பேசப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முந்திக் கொள்ளுகிறவன் சுகம் பெறுகிறான். எவன் முந்திக் கொள்ளுகிறானோ. 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 5:4. சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு, இப்போ
தூதன் இறங்கி கலக்கிறத யாரும் இதுவரை என்ன செய்யல, பார்க்கல. அப்ப தூதன் கலக்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க தெரியுமா? தண்ணீர் கலங்கும். தண்ணீர் கலங்கி அதுல குதிச்ச எல்லாருக்கும் குணமாறாங்களா? இல்ல, சிலருக்கு குணமாயிட்டு. அப்போ அது பரவலா பரவிட்டு. என்ன பரவிட்டுனா, ஒரு தூதன் வருவாரு, கோலத்தை கலக்குவாரு, யாரு ஃபர்ஸ்ட் இறங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மைண்ட் செட் ஆயிட்டு தெரியுமா? இவனை முந்தணும், இவனை முந்தணும். ஆமென், ஆமென். முந்தி கொள்ளணும். இந்த முந்தி கொள்ளணும்னு மனநிலைமை இருக்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இவன் ஒரு காலம் என்ன முந்திரவே கூடாது. இந்த காலேஜில் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் தருவாங்க பாருங்க. நாங்க லாஸ்ட் பெஞ்ச் இருக்கனால எங்க பார்வை வித்தியாசமா இருக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்து உக்காந்துருந்து எல்லா பேப்பரையும் பார்ப்போம். எல்லாரும் ஃபெயிலுன்னு வரும்போது ஒரு சமாதானம் இருக்கும். அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க பாருங்க, அவனுங்க சில நேரத்துல அவங்கள பார்த்து எழுதுவோம் பாருங்க, 10ல் 8 காட்டி தருவாங்க, 2 காட்டி தர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முந்திரக்கூடாது. இந்த மைண்ட் செட்டை பாத்தீங்களா? நான் முந்தணும், இவனுக்கு நான் முந்தணும். நம்ம முந்த வேண்டிய காரியம் எதுல தெரியுமா? குளத்துல இறங்குறதுல இல்ல, அவர்கிட்ட நெருங்குறதுல. அப்ப கொஞ்சம் அந்த காட்சியை கொஞ்சம், நான் அந்த பெதஸ்தா குளக்கரைக்குள்ள உங்களை கொண்டு போறேன். எங்க தண்ணி இருக்குன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ திடீர்னு அண்ணா குளம் கலங்குது அப்படின்னு யாராவது சத்தம் போடுறோம்னு வைங்களேன், அங்க அடிதான் நடக்கும். ஆமே, அதாவது ஒரு கால் நொண்டியா வரவன் அந்த அடியில 2 காலம் சில இந்த ஆடி தள்ளுபடி எல்லாம் போடுவாங்க பாருங்க. அப்போ அந்த கூட்ட நெரிச்சல்ல சாரி வாங்க போவாங்க, ஆனா இருக்கிற சாரியும் கிழிச்சிட்டு, ஏன்னா ஆடி தள்ளுபடி எல்லாமே தள்ளுபடி ஆயிட்டு. இந்த முந்தி கொள்றது. அப்ப எல்லாருமே எதுல நோக்கமா இருக்கிறாங்க தெரியுமா? நான் எனக்கு 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 எனக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலக வழி இப்படிதான் நம்மளை யோசிக்க வைக்கும். உலக வழி இப்படிதான் நம்ம யோசிக்க வைக்கும். நான் எனக்கு. இந்த 38 வருஷ படுக்கையில இருக்கிறவனுக்கு என்ன விரக்தி தெரியுமா? இன்னொருத்தனுக்கு சுகம் கிடைச்சது, அவனுக்கு விரக்தி. அதனாலதான் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறார், நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். விரும்புகிறாயா? இவனுக்கு இப்போ அது மேல ஒரு வெறுப்பே வந்துட்டு. ஆரம்பத்துல தேனிட்ட பணியாரம் போல ருசித்த மன்னா ஃபியூச்சர்ல ஜனங்களுக்கு எப்படி ஆயிட்டு தெரியுமா? இது எங்க மனசுக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்னும் வனாந்திரம் தானே. நேற்று நைட்டு தூங்கும் போது வனாந்திரம், இன்னைக்கு கால் எழுயும் பார்க்கிற வனாந்திரம், நாளைக்கும் வனாந்திரம், அடுத்த வாரம் வனாந்திரம், 2000 வனாந்திரம், 2010 வனாந்திரம், 2020 வனாந்திரம், 2025 வனாந்திரம், 2026 வனாந்திரம்னா எனக்கு இந்த மண்ணா வேண்டாம். இந்த மண்ணா என் மனதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வெறுப்பா இருக்குது. ஏசு அங்க வரார், முந்தி கொள்ளுகிறவன். முந்தி கொள்றதுக்கு எல்லாரும் குளத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனை முந்தணும், அவனை முந்தணும், குளத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ மேக்சிமம் அவங்க அந்த குளத்தை சுத்தி இருக்க வேண்டியவங்க எல்லாம் இருக்கிற இடம் பிடிச்சாச்சு. இன்னொருத்தவங்கள பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதுக்காவது எழுப்பி போக மாட்டானா? ஆமே. இப்படி இருக்கும்போதுதான் ஒருத்தன் குளத்தை பார்க்கறதே விட்டுட்டு படுக்கையில் இப்படி படுத்துறான். இயேசு இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வரார். பெதஸ்தா குளக்கரையில ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வரார். பார்க்கும்போது ஒருவன் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான். அவன் யார் அப்படின்னா, அவன் ரொம்ப குளத்தை பார்த்து தளர்ந்து எல்லா நம்பிக்கையும் அற்று சும்மா இருக்கிறவன். இப்ப வேற யார்கிட்டையாவது இயேசுக்கு பேச முடியும்னு நினைக்கிறீங்க? பேச முடியாது. ஏன்னா கண்ணு தப்புனா இன்னொருவன் முந்தி கொள்வான். அந்த இடத்துல வேற யாரும் அவரை லிசன் பண்றதுக்கு ரெடி இல்ல. உங்களை சில நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சதே எதற்கு தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று
ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாருமே இப்போ 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 இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. பார்த்துட்டே இருக்கிறவங்கள்ட்ட போய் ஹலோ மகனே சும்மா இருங்க, குளம் எப்போ கலங்கும், நான் காலையிலேயே சாப்பிடாம பார்த்துட்டு இருக்கிறேன், விட்ட ஆண்டவரை பார்த்து அப்பாலே போன்னு வேற சொல்லுவோம். ஆமே. ஏன்னா இப்ப யாருமே லிசன் பண்றதுக்கு ரெடி இல்லை. எல்லாருக்கும் அந்த குளம் கலங்கணும், குளம் கலங்கணும், குளம் கலங்கணும். ஆண்டவர் இப்படி வராரு, ஒருத்தன் சும்மா இருக்கிறான். 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. எல்லாரும் உட்கார்ந்து குளத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் நீ பாரு நாங்க பார்க்காத பேரின்ப பெருவிழாவா 39 வருஷம், ஆமா 38 வருஷம் அவன் பேரின்ப பெருவிழா நாங்க பார்க்காத, நீங்க பாருங்க, நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க, நாங்க படுத்திருந்து லைவ்ல பார்ப்போம். அவன் நீங்க உட்கார்ந்து நீங்க போய் உட்காருங்க. புதுசோ அப்படிதான் இருக்கும். முதல் நாள் போவீங்க, நாங்க லாஸ்ட் நாள் தான் வருவோம். அவன் படுத்திருந்தா அவன் போக்கஸ் இப்ப குளத்து மேலையும் இல்ல, தூதன் மேலையும். நீ வந்து கலக்கிட்டு போ, நீ கலக்கு, எவ்வளவு நாளும் கலக்கு. ஆமென். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்ப நான் இப்படி கேட்டா நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கணும்? ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். சிலர் பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லா மனசுல என்ன இருக்கோ தூக்கத்துல தட்டினாலும் அதை தான் ஒப்புவிப்பாங்க. இவன்ட்ட இப்படி கேட்டதும் இவன் என்ன சொல்றான் பாருங்க. 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆமென். இயேசு கேட்டதுக்கும் இவன் சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இயேசு கேட்டதுக்கு அப்புறம் இவன் இன்னும் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நான் சுகம் ஆகணும்னா இந்த குளம் கலங்கணும். யாருக்கிட்ட சொல்றான்? இயேசு கிட்ட சொல்றான். உண்மையில என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? நான் சுகம் ஆகணும்னா நீங்க நினைக்கணும். அல்லேலூயா. குளத்தை கலக்காமலே, தூதனை அனுப்பாமலே சுகம் தர வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆனா இவன் இயேசுக்கு இப்படிதான் நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா இந்த லோன் சாங்ஷன் ஆகணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னா இந்த லேண்ட் சேல்ஸ் ஆகணும். ஆண்டவரே, கர்த்தர் நல்ல விலைக்கு விற்க பண்ணுவாராக. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் இதை சொல்லி அவரை நம்ம லிமிட் பண்ண கூடாதுல்ல. ஆண்டவரே, இந்த லேண்டு சேல்ஸ் ஆனா என் பிள்ளை திருமணத்துக்கு நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்வேன். ஆண்டவரே, இந்த லேண்டு சேல் பண்ணாமலே உங்களால இந்த திருமணத்தை நடத்தி தர ஏன் இந்த நம்பிக்கைக்குள்ள நம்மளால வர முடியல? நான் புரியுறதுக்காக சிம்பிளா லேண்டு இதுலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சில பாக்குறாங்க, இன்னும் நம்ம லேண்டு விற்கிறத பத்தி இவர் சொல்லிட்டு இருக்கிறார். இல்ல, ஏன் நம்மளால அது முடியவில்லை? நம்ம ஏன் ஆண்டவரை லிமிட் பண்றோம்? கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானும். மோசே சொல்றாரு, எத்தனை அற்புதங்கள் மோசையை கொண்டே கர்த்தர் செய்கிறார். அதன் பிறகும் ஆண்டவர் சொல்றார், 1 மாதம் அளவு இறைச்சி புசிப்பீர்கள் சொல்லும் போது, ஆண்டவரே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இங்க இருக்கிற எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள்லாம் அடிச்சு போட்டா கூட ஒரு நாள் தேராத ஆண்டவரே, கொலை பசியில இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, சமுத்திரத்தில் இருக்கிற மொத்த மீன்களை போட்டாலும் 1 வாரத்துல காலி பண்ணிடுவாங்க. நீங்க என்னன்னா 1 மாசம் வரைக்கும். என்ன ஆண்டவரே, அற்புதங்களை மோசையை கொண்டு செய்ய வைத்தவர். ஆனா சில காரியத்துல நம்ப முடியல பாருங்க. அப்போதான் கர்த்தருக்கு கோபம் வந்து சொல்லுவார், கர்த்தருடைய கை குறுகிட்டோ, என் வாக்கின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ காண்பாய். ஒரே ஒரு காட்டு தான். அவரால் காற்றை அனுப்பி சமுத்திரத்தை விலக்கவும் முடியும், காற்றை அனுப்பி காடையை கொண்டு வர முடியும். நாம் தேவன் பெரிய தேவன். சச்சமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ விரும்புகிறாயா? ஆண்டவரே,
என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்போ ஒரு காரியம், இவன் சப்பானி, சரியா? அப்போ இவனை இந்த இடத்துல இன்னொருத்தங்க ஹெல்ப் இல்லாம இவனுக்கு இங்க வரவே முடியாது. அப்போ ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, ஆரம்பத்தில் இவனுக்கு உதவுனவங்க கூட இப்போ இல்லை. இந்த 38 வருஷம் நீ சம்பாதித்தது என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு இன்னும் யாருமே கிடையாது. ஆண்டவர் யாரை தேடி வந்தார் பாத்தீங்களா? ஆண்டவர் சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை, ஆமே, இந்த கூட்டத்திலே ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்க யாரோ அவங்க தான் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட். இந்த கூட்டத்துல யார் ரொம்ப சிறுமையானவர்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பிரையாரிட்டி கொடுப்பார். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீ உருவாக்கி நீர் சிட்சித்தீ சீர்படுத்தி நீர் புடமிட்டீ புதிதாக்கி நீர் பிரித்தீ பிரியாதிருந்தீ எனக்கு நீருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. ஆண்டவர் அதனாலதான் இந்த பூமியில சொல்லுவார், நானே வழி, ஐ ஆம் த வே, நானே. ஆண்டவருக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி இன்னொன்னு பெருசா பேசுறது பிடிக்காது. அது தேவாலயமானாலும். சீஷர்களும் சொல்லுவாங்க, இந்த தேவாலயத்தை பாத்தீங்களா ஆண்டவர், எவ்வளவு சூப்பர் ஆண்டவர். அதுக்கு ஆண்டவருடைய ரிப்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு. ஆண்டவருக்கு முன்னாடி இன்னொன்னு இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவரை மட்டுப்படுத்தினார்களா, லிமிட் பண்றாங்க. இப்போ இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விட ஒருத்தரும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? இந்த லைஃபை நான் தெரிஞ்சிட்டேன். 38 நான் இங்க வந்ததே எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு. மாற்றம் இல்ல, எனக்கு இனி மாற்றம் உண்டாக போகிறதும் இல்ல. அதனால நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சரி, இருக்கிறது வரை இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல யாராவது இருக்கிறீங்கன்னா, அது சமீபத்தில் ஆனாலும் சரி, தூரத்திலும் ஆனாலும் சரி, இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல யாராவது இருக்கிறீங்கன்னா, உங்க கிட்ட தான் கர்த்தர் நின்று இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நேற்று போன தடவை நான் ட்ரை பண்ணேன், முடியல. நெக்ஸ்ட் டைம் ஆகுது. அட்லீஸ்ட் இவன் என்ன சொல்லியிருக்கணும், என்கிட்ட இப்படி கேட்குறீங்கல்ல, நீங்க என்ன அந்த குளம் கடக்கப்படும் போது நீங்க என்ன மட்டும் தூக்கி ஃபர்ஸ்ட் அதுல இறக்கிடுவீங்களா? அப்படி ஹெல்ப்பே கேட்கல. ஏன்னா அவனுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ஓகே. என்ன இந்த லைஃப் ஸ்டைல்? அவன் அப்படியே இருக்கணும். அந்த குளத்தை கிட்ட வரவங்க எப்பவுமே ஏதாவது வாங்கி எடுத்து கொடுப்பாங்க. 38 வருஷம் குளக்கரையில இருந்து ஒருத்தன் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறானா, ஓகே, அப்ப வாழ முடியும். இதுக்கு முன்னாடி குணமானவெல்லாம் படுக்கையை போட்டுட்டு போயிருப்பான். நம்மளால அதெல்லாம் எடுத்து மேல போட்டு இப்போ லோயர் பர்த்ல இருந்து அப்பர் பர்த்துக்கு வந்துட்டாரு. நல்லாதான் இருக்கு லைஃப், இப்படியே போட்டோம். அவங்க பாப்பாங்க. புதுசா யாராவது வந்தாங்கன்னா, குளம் கலங்கிட்டா பிரதர், போல போயிரு, ஃப்ரெண்ட்ல போய் உக்காரு, நீங்கெல்லாம் புதுசு, அதனாலதான் ரொம்ப ஆர்வமா வரீங்க. நாங்கெல்லாம் ரொம்ப சீனியர், நாங்கெல்லாம் இப்படி எத்தனை பார்த்தாச்சு, எத்தனை நியூ இயர் பார்த்தாச்சு, எத்தனை பேரின்ப பெருவிழா பார்த்தாச்சு. மனசுல ஒரு வெறுமை வந்துட்டுல, ஒரு விரக்தி வந்துட்டுல, ஒரு தொய்வு வந்துட்டுல, நம்பிக்கையுடையவனுடைய நம்பிக்கையற்ற நிலை. இப்போ இயேசு, மகனே கலங்காதே, உனக்காக நான் அந்த குளத்தை கலக்குகிறேன் அப்படி சொன்னாரா? இல்ல. இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றா. உடனே அந்த மனுஷன்
சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்போ இவனுக்கு என்ன புரிந்திருக்கும் தெரியுமா? மற்ற எல்லா கண்களும் அந்த குளத்தின் மேல பார்க்கிறாங்க. அவங்க பக்கத்துல இயேசு வந்த பிறகும் அவர்களால அந்த சத்தியத்தை அறிய முடியாமல் போய்விட்டது. நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். உங்க கவனத்தை எது மேல வச்சிருக்கிறீங்க? உங்க எதிர்பார்ப்பை யார் மேல வச்சிருக்கிறீங்க? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். பலவிதமான நம்பிக்கையிலே இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த நம்பிக்கை காரியத்துல நம்ம இந்தியர்கள் தான் டாப்ல இருக்கிறதா ஒரு சர்வேல சொல்லி இருக்கிறாங்க. அந்த கடவுள் நம்பிக்கையில எல்லாம் இந்தியர்கள் தான் ரொம்ப டாப்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க தெய்வத்தை நம்புறாங்க. இப்படி நம்பிக்கையை வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்கறீங்கன்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னா அந்த நம்பிக்கையை வேற யார் மேலேயோ வைக்காம, வேற எது மேலேயோ வைக்காம, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்க நம்புகிறது அவராலே வரும். நம்புறது தூதனால வராது. நம்புகிறது என்னை தெரிந்தெடுத்த என் இயேசுவாலே வரும். ஹalleluya, ஹalleluya. நம்புகிறது இயேசுவாலே வரும். இயேசுவின் இடத்துல உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். ஆண்டவரே, இந்த குளம் எப்போ அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ குளம் கலக்கப்படுகிற சீசன்ல இயேசு இதை கேட்டிருந்தா இவனுக்கு இன்னும் நம்பிக்கை இருந்திருக்கும். இப்போ சீசன் கிடையாது, சீசன் இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? சீசன் டைம் தான் ஆண்டவர் வந்து ஏதாவது செய்வார், அல்லது இந்த பேரின்ப பெருவிழா இந்த 4 நாட்கள்ல தான் ஆண்டவர் ஏதாவது செய்வார். இல்ல 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 இல்ல. நீங்க உங்க நம்பிக்கையை மட்டும் அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் அவனை குணமாக்கினது அவனுடைய வியாதியை மட்டுமல்ல, அவனுடைய நம்பிக்கையை. அவனுடைய நம்பிக்கையை. எனக்கு அப்போ என் நம்பிக்கை ஹீல் ஆயிட்டுன்னா என் வியாதி என்னாகும்? குணமாகும். என் பயம் என்னாகும்? மாறி போகும். என்னுடைய அடைக்கப்பட்ட காரியங்கள்ல என்னாகும்? திறக்கப்படும். என் நம்பிக்கை குணமாக்கும் ஆண்டவரே. நம்பிக்கையில ஒரு தொய்கிற ஒரு தளறுகிற அனுபவம் எல்லாருக்கும் வரும். இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் அதையும் சொல்லி ஒரு 10-15 நிமிடத்துல நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நேரம் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 275 பேரோடு கூட கப்பல் பயணமாய் புறப்பட்டு போய் கொண்டிருப்பார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூரோக்ளித்தான் என்னும் ஒரு பெருங்காற்று அடிக்கிறது. அடித்து வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 20வது வசனத்தை பாருங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இங்க நம்பிக்கை அற்று போக காரணம் என்ன? அந்த பெதஸ்தா குளக்கரையில் இருக்கிறவனுடைய நம்பிக்கை அற்று போக காரணம் என்ன? அநேகர் அவனை முந்திக் கொள்ளுகிறார்கள். அவனை தூக்கி கொண்டு விட யாரும் இல்லை. இங்கே இவர்களுடைய நம்பிக்கை அற்று போக காரணம் என்ன? ஒரு அடையாளமும் இல்லை. சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் ஒரு சைன் இல்ல. ஆண்டவரே, முந்தியாவது ஏதாவது அடையாளத்தினால உறுதிப்படுத்தினீங்க ஆண்டவரே, இப்போ ஒரு அடையாளமும் இல்ல. பவுல் சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுமை மற்ற போயிட்டு. மற்றவங்களுக்கு அற்று போனது விடுங்க, மற்றவங்க எல்லாம் தேவனை அறியாதவங்க. இவன் தேவனை அறிந்தவன், அழைப்பை பெற்றவன், அபிஷேகத்தை பெற்றவன். கர்த்தர் ஏற்கனவே அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ ராயனுக்கு முன்னாக எனக்காக சாட்சியாக நிற்க வேண்டும் என்று. வார்த்தையை வாங்கி விட்டு போகும்போதுதான் புயல் அடிக்கிறது. இப்பொழுது அடையாளங்கள் இல்லாததுனால நம்பிக்கை தொய்ந்து போகிறது. ஆண்டவர் புயலை நிறுத்தல, அவன் நம்பிக்கையை குணமாக்க இரவிலே தூதனை அனுப்புகிறார்.
அதற்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த தூதன் வந்து நின்று சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாதே, திடமனதாயிரு. அதனுடைய 24, 23, 24 வாசியங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பவுலே பயப்படாதே. ஒருத்தங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாங்கன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு அர்த்தம்? பயப்படுறாங்க. நம்பிக்கை தொய்யும் போது பயம் வருகிற, பயம் வருதா? நம்பிக்கை குணமாகணும் உங்க வாழ்க்கையில. அதாவது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறா, நான் பயப்படேன்னு சொன்ன அதே தாவீது சொல்றார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அதாவது சில காரியத்துக்கு நம்ம பயப்பட மாட்டோம், சில காரியத்துக்கு பயப்படுவோம். அதாவது இந்த பயம் வந்து பிடிக்காத யாருமே கிடையாது. ஆனா அந்த அந்த நேரத்துல என்ன ஏன் பயம் பிடிக்குது தெரியுமா? நம்பிக்கை எங்கேயோ ஷேக் ஆகுது. இங்க கர்த்தர் எப்படி இங்க முதல்ல செய்தது என்ன தெரியுமா? பவுலுடைய நம்பிக்கை குணமாக்குகிறார். கர்த்தர் தூதனை அனுப்பி காற்றையே எல்லாம் அமர்த்தல, அது அடிச்சுட்டு தான் இருக்கு. பவுல் எங்க பாரு, நட்சத்திரம் தெரியுது பாரு, சூரியன் தெரியுது பாரு, பயம் போச்சா? இல்ல. பயப்படாத, ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், கர்த்தர் உனக்கு தயவு பண்ணினார். இந்த நம்பிக்கை ஹீலாச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 39வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்பிக்கை குணமானதும் கண்ணில் தெரிய வேண்டியது தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. இந்த இரவுல உங்க நம்பிக்கை குணமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பல நாட்களா தெரியாத பல கரைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த 2026 காண்பித்து தருவார். 39 வருடமாய் முடியாத ஒரு காரியம் நம்பிக்கை குணமானதும் அவனால முடிந்ததென்றால், இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சிலரோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உன் நம்பிக்கை குணமாக விட்டு கொடு, கர்த்தர் அதை குணமாக்கி, ஆமென், அநேக நாட்களை தெரியாத கரை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பொழுது விடியாத ஆண்டவரே, எனக்கு ஒரு கரை காண மாட்டேன். நான் எத்தனை காலம்தான் இது அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இருக்கிறது இந்த படகு. ஒரு விடியல் இல்லையே, எனக்கு ஒரு வெளிச்சம் இல்லையே, ஒரு பொழுது, ஒரு கரை தென்படவில்லையே ஆண்டவரே. இத்தனை காலம் இவனுக்கு இந்த நம்பிக்கை வந்ததும் இவர் எழும்பி கூட இருக்கிறவங்களை திடப்படுத்தினார் பாருங்க. என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை திடனட்டு போனா நல்ல இந்த வேலை நோட் பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்க உங்க குடும்பத்துல நீங்களா இருக்கலாம். ஒரு வேளை எல்லாரும் ஒரே போல ஜெபிக்கிறாங்களும் கேட்டா தெரியாது. ஒருத்தங்களும் ஆண்டவர் எப்படியுமே உத்தரவாதம் எடுக்க வைப்பார். அப்படி உத்தரவாதம் எடுக்கிறவங்க தொய்ந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த குடும்பமே தளர்ந்துரும். இங்கே பவுல் என்ன செய்கிறார் பாருங்கள். அவன் திடப்படுத்துகிறான். 27வது அதிகாரம் அதனுடைய 35, 36 வசனங்களிலே இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து, நானே வாசிக்கிறேன். எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். பவுலே, நீ திடப்பட்டால் உன் கூட இருக்கிறவங்க திடப்படுவாங்க. ஆமே, நீ தைரியமானவன் கூட இருக்கிறவங்க தைரியமாவாங்க. நீ பலன் அடைந்தாலும் கூட இருக்கிறவங்க பலன் அடைவாங்க. நீ தளர்ந்தவன் கூட இருக்கிறவங்க தளர்ந்துருவாங்க. ஒருவேளை நினைக்கலாம், இந்த கூட்டத்திலேயே பவுல் வந்து அடிமையா கொண்டு போகப்படுகிறவன், கைதியாய் கொண்டு போகப்படுகிறவன். இந்த பவுலுடைய வாய்ஸுக்கெல்லாம் அங்க பவுலுக்கெல்லாம் வாய்ஸே இல்லை. நூற்றுக்கு அதிபதி கப்பலுடைய கேப்டன் சொல்றதான் ரொம்ப பெருசா நம்பிட்டு இருந்தார். பவுல் சொல்ற, பவுலுக்கெல்லாம் வாய்ஸ், உங்க குடும்பத்தில் உங்களுக்கு வாய்ஸே இல்லாம இருக்கலாம், நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இது தெரியணும். அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்களே அற்பமா பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். செருபாபேல் கையில பெருசா ஒண்ணும் கிடையாது. ஒரு கையில ஒரு கல் இருக்கு, இன்னொரு கையில ஒரு தூக்குநூல் தான் இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. அந்த ஒரு கல்லோடு வருகிறவனுக்கு முன்பாக தடை பெரிய பர்வதமா நின்றால் அது அவனுக்கு முன்பாக சமபூமி ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை குணமாகும் போது ஒருத்தன் திடப்படுறான். அவன் திடப்பட்டதும் கூட இருக்கிற எல்லாரும் திடமனப்படுறாங்க. அவ்வளவுதான், பொழுது விடுகிறது. அவங்க கண்களுக்கு கரை தெரிகிறது, கரை தெரிகிறது.
ஹalleluya. எங்கன்னு தெரியாம போயிட்டு இருக்கிற லைஃப்ல ஒரு கரை மட்டும் தெரிஞ்சிட்டணும் எங்களேன், எவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் தெரியுமா? அந்த கரை தெரிந்ததும் எல்லாரும் குதிச்சு நீந்த ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஏன் நேத்து நீந்த வேண்டியதானே? நேத்தும் கப்பர் சேதம் உண்டாச்சுல்ல, முந்தானத்து நீந்த வேண்டியதானே? அப்போ ஏன் நீந்தல தெரியுமா? அப்போ அவங்களுக்கு என்ன தெரியல? கரை தெரியல. கரை தெரியாததுனால நம்ம இன்னும் முயற்சியே எடுக்காம இருக்கிறோம். எந்த முயற்சியும் எடுக்க முடியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இன்னைக்கு அநேகருக்கு வேர்டு இருக்கு, ஆனா ஸ்டெப் எடுத்து வைக்க தெரியல, ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னா கரை தெரியல. ஜீசஸ், கரை தெரியவில்லை. கரை தெரியாததுனால, தேங்க்யூ ஜீசஸ். இங்க இந்த மானிட்டர் வேணும் பழையது. கரை தெரியாததுனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இஸ்ரவேலர்களுக்கு ஏன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல? கரை தெரியல. முன்பாக சமுத்திரம் இருக்கிறது. கோலை நீட்டி அந்த சமுத்திரத்தை பிளந்த போது இவங்களுக்கு தெரிகிறது, இவங்க நடக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருக்கு லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இதுக்கு எடுத்து வைக்கணும், நம்ம திடப்படணும். திடப்படுறதுக்கு என்ன தேவை? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, அப்ப நீ எழும்பும் போது, அவன் லைஃப்ல எழும்புனதே கிடையாது. மேக்சிமம் எப்படி எழும்பிருப்பான்? படுத்த படுக்கையிலிருந்து எழும்பி இப்படி உட்கார்ந்துருப்பான், அவ்வளவுதான். எழும்பி நின்று நடந்த சரித்திரமே கிடையாது. ஆனா அவன்கிட்ட ஆண்டவர் சொல்ற, நீ எழும்பும் போதே எப்படி தெரியுமா எழும்பணும்? எழும்பும் போதே படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பணும். அப்ப நீ அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும், நீ ரெடி ஆகணும். அதுக்கு ரெடி ஆகணும்னா உனக்கு சுகமாக வேண்டியது முதல்ல கால் இல்ல, முதல்ல உன் நம்பிக்கை. நீ எழும்பும் போதே ஓகே படுக்கை எடுக்க போறோம், அப்படிதான் நீ எழும்பணும். ஹalleluya. அப்படி கொஞ்சம் எழும்பிட்டு திருப்பி படுத்து அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் குணமாக்குனார்னு வைங்களேன், பரிபூர்ண சுகம். அவர் அப்படிதான் பண்ணுவார். கொஞ்சம் அப்படி நடந்துட்டு அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் குணமாக்குன எப்படிப்பட்ட சுகம் தெரியுமா? ஆமா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை அவர் மன்னிச்சா எல்லாத்தையும் மன்னிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. குணமாக்குனா மொத்தமா குணமாக்குவார். இதுதான் கர்த்தர், அவர் பரிகாரி. இப்ப நான் திடப்பட்டா எனக்கு கரை தெரியும். கரை தெரிஞ்சா ஒரு கட்டை தான் கிடைக்குது, அதை பிடிச்சு தைரியமா நீந்துறாங்க. சில முயற்சியே எடுக்க முடியாம முடங்கி இருக்கிறோம், ஏன்னா கரை தெரியல, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. நீ உங்க நம்பிக்கை ஹீல் ஆயிட்டுன்னா எந்த கண்ணுக்கு தெரியாதது உங்க கண்ணுக்கு தெரியும். யாருக்கும் கேட்காத சத்தம் எலியாவுக்கு கேட்டது போல எந்த கண்ணுக்கும் தெரியாதது உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த கூட்டத்தின் நடுவில் புயல் அடிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் உண்டாகாது. நம்பிக்கை ஹீல் ஆகணும். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் தேவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. போற இடம் தெரியாது, எங்க போறோம் தெரியாது. அதுவும் தகப்பன் வீடை விட்டு விட்டு வாண்டார், விட்டுட்டு வரார். எது மேப்பே கிடையாது. நம்ம மேப் பார்த்தே தப்பா போறோம். ஆமே, இன்னைக்கு காலைல கூட சகோதரி எனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புனாங்க. நேர ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் நிக்கிறேன். அட்மிட் பண்ண சொல்லுவாரா இருக்குமோ? ஆமே, அதுக்கப்புறம் இல்ல, லொகேஷன் மாறிட்டு நம்ம மேப் பார்த்தே தப்பா போறோம். ஒண்ணும் கிடையாது. அவரை நம்பி இப்படி போன ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்துல நம்பிக்கையில குணமாக வேண்டி இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு 99 வயதாகும் போது கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், உன் மனைவி ஆகிய சாரா இனி சாராயின்னு அழைக்கப்படாமல் சாராள், அவளையும் நான் தாயாக்குவேன், அவள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லும் போது சாஷ்டாங்கமாய் விழுந்து குனிந்து சிரிக்கிறார். 99 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமா? ஆமென். 90 வயசான கிழவிக்கு குழந்தை பிறக்குமா? இது மட்டும் சாரால் கேட்டிருந்தா உங்களை வேணா கிழவின்னு சொல்லுங்க, என்ன ஏன் கிழவின்னு சொல்றீங்க? ஹalleluya. அப்பொழுது கர்த்தர் சொல்ல, நிச்சயமாகவே நிச்சயமாகவே. இந்த இடத்துல ஹீல் பண்ண வேண்டியது அவனுடைய நம்பிக்கை. அடுத்த அதிகாரத்துல கர்த்தர் வீட்டுக்கு விசிட் பண்றார், சாராள ஹீல் பண்றதுக்கு. உன் மனைவி எங்க? அவ கூடாரத்துல இருக்கிறா. ஒரு உற்பவ கால திட்டத்திலே அவள் ஒரு குமாரனை கையில வச்சிருப்பான்னு சொல்லும் போது சாராள் நகைத்தாள்.
ஆபிரகாம 17வது அதிகாரத்துல குணமாக்கிட்டார். இனி சாராள குணமாக்கணும். குடும்பமா சேர்ந்து நன்மையை பெறணும்னா குடும்பமா குணமாக்கணும். ஆமே. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான், சாராள் விசுவாசம் உள்ளவனானாள். ஆபிரகாமே, நீங்க ஸ்ட்ராங் ஆனாதான் சாராள் விசுவாசத்துக்குள்ளேயே வர முடியும். நான் ஹீல் பண்ண வரேன். வந்தார், வந்து ஹீல் பண்ணார், வந்து ஹீல் பண்ணார். நன்மை தர அவர் வரல, நம்பிக்கையை குணமாக்க வந்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 9 எடுக்க வேண்டாம், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சாராளும் விசுவாசித்துன்னு இருக்கும். சாராளும் விசுவாசித்து, விசுவாசத்தினாலே 11 நினைக்கிறேன், 11 போடுங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அடுத்த வார்த்தையை பாருங்க, கற்பம் தரிக்க பலனடைந்து. அந்த ஸ்ட்ரெங்க் எதுல வரணும் தெரியுமா? நம்ம ஃபெய்த்ல தான் இருக்கு. அந்த ஃபெய்த்ல அந்த ஸ்ட்ரெங்க் வரணும். ஸ்ட்ரெங்க் வந்ததான் வாக்குத்தத்தம் வரும். வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றார். ஆமென். அதனாலதான் நான் பாடுவோம். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். நல்ல கையை தட்டி ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம். நல்ல கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என் நம்பிக்கையை குணமாக்கும் ஆண்டவரே. நம்பிக்கை குணமானதும் அவனுக்கு என்ன ஸ்ட்ரெங்க் கிடைக்குது தெரியுமா? அவன் எழும்பி நிக்கிறது மட்டும் இல்ல, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு. இந்த பவுலுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் வருது பாருங்க. அவனுக்கு கரை தெரிகிறது. இந்த ராத்திரி வேளையில நாம் இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். லார்ட், ஹீல் மை ஃபெய்த். என் நம்பிக்கையை நான் ரொம்ப நம்பினேன்ப்பா. போன வருஷம் இந்த நம்பிக்கை என்னைக்கு இருக்காங்க? ஒரே வழியை பார்த்துட்டு இருக்கிறோமா? ஒரே காரியத்தை மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் முன் செல்லும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஜீசஸ். ஒரு 5 minutes பிரேயர் பண்ண போறோம். சோ the மீட்டிங் முடியுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வேண்டாம். மீட்டிங் முடிகிற மைண்ட் செட்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுவோம்ல. இல்ல, இப்ப ஆண்டவர் வந்து நம்மளை தொட போறார். ஆமென். வேற ஒண்ணும் இப்ப கேட்க போறது இல்ல. லார்ட், ஹீல் மை ஃபெய்த். என் நம்பிக்கையை குணமாக்கும். பார்க்கறதுக்கு ஆண்டவரே இவன் ரொம்ப பெரிய விசுவாசி, பெரிய ஊழியக்காரன், ஆனா உள்ள நம்பிக்கையில தொய்ந்து இருக்கிறேன்பா. பார்க்கறதுக்கு இவங்க தலைமுறை தலைமுறையா விசுவாசிங்க, ஆனா நம்பிக்கை, என் நம்பிக்கையை குணமாக்கும். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? அப்படி கேட்க விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வைத்து, அந்த எதிர்பார்ப்பே போச்சுப்பா. அட்லீஸ்ட் மற்றவங்க குளத்தையாவது பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நம்பிக்கை. இந்த ராத்திரி வேளையில இந்த வேர்டை பேசும்போது என் ஸ்பிரிட்ல நான் ரொம்ப அதை ஃபீல் பண்றேன்.
உங்க நம்பிக்கையை மட்டும் ஹீல் ஆயிட்டுன்னு வைங்களேன், இந்த 2026 உங்களுக்கு நிறைய கரைகள் தெரிய போகிறது. நீங்க எதிர்பார்த்த அந்த கரை ஃபுல்லா வெள்ளங்கள் தான், ஃபுல்லா வெள்ளங்கள் தான். பேழைக்குள்ள இருந்த நோவாவுக்கு பேழை அங்கெங்கேயும் அசைஞ்சிட்டு இருக்குது, எங்க போகுது எங்க நிக்குது ஒண்ணுமே தெரியல. ஆனா கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினார். 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சிகரங்கள் காணப்பட்டது. பேழை அரராத்தின் மலையில போய் தங்கிட்டு பேழை நின்னதும் அவனுக்கு வெளியே வந்துடலாங்கிற நம்பிக்கை வந்துட்டு அவன் மேல் தட்டை விலக்கி வெளியே வருகிறான். ஹல்லேலூயா. தண்ணீர்ல மிதந்த பேழைய போல வாழ்க்கை கரை காணாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, இதனால நான் நம்பிக்கை இழந்து நம்பிக்கை அற்றவனாய், பவுலே சொல்றாரு எங்களுக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு, அதுதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு, எங்களுக்கு நேரிட்ட சோதனைகளில மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார், அவர் எங்களை தப்பு வைக்கிறார். அவர் எங்களுக்கு செய்யறதை பார்த்து இன்னும் சொல்ற, அவர் எங்களை இன்னும் தப்பு வைப்பார். ஆண்டவரே, இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள உண்டாக எங்கள் நம்பிக்கையை குணமாக்கும். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை குணமாக்கும். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை குணமாக்கும். எத்தனை பேர் கதறி கேட்க விரும்புறீங்க? ஆண்டவரே, அந்த ஆதியில் கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த 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 உறுதி இன்னைக்கும் என்னை தாங்கப்பா. அன்பு சகோதரா, நீ குணமானா உன் குடும்பம் குணமாகும். நீ திடப்பட்டா உன் தலைமுறை திடப்படும். என் நம்பிக்கையை குணமாக்குவீராக. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அந்த பெதஸ்தா குளக்கரையில் எல்லாரும் எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. இந்த 38 வருஷம் என்னுடைய சம்பாத்தியம் என்ன, எனக்குன்னு யாரும் இல்ல. வரவெல்லாம் முந்திக் கொள்ளுகிறான். நேத்து வரவனுக்கு எல்லாம் அற்புதம் நடக்குது. நான் 38 வருஷமா இதுல காத்திருக்கிறேன். முந்திக் கொள்றவங்க தான் பலன் அடைகிறாங்களே. எனக்கென்று இறங்குறதுக்கு இந்த தூதன் கூட இறங்கலையே. ஆனாலும் இயேசுவும் பக்கத்துல, இயேசுவும் பக்கத்துல கடைசியா இருக்கிற உன் ஃபைல தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறார். கடைசியா இருக்கிற glory ஷாலபாகாதரா ரீம்ராதரா இருக்கிறதுலே கடைசி ஃபைல் உன்னோட ஃபைல். இன்னைக்கு கர்த்தர் இது 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 உனக்கு பாராட்டுகிற இறக்கம். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில தொய்ந்து போன பலவீனப்பட்ட நம்பிக்கை மீண்டும் பலப்படுகிறது. திடலற்று விழுந்து கிடந்த தானியேலை திரும்ப தொட்ட கரம் உன்னை திரும்ப தொடுகிறது, திரும்ப தொடுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு ஷலமகரோ தரே ரிப்ரதனரா சஞ்சனலரா. ஆண்டவரே, ஆண்டவரே, திடனற்று போன எங்களை திடப்படுத்த வார்த்தை அனுப்பின தயவுக்காக ஸ்தோத்திரம். சூறை செடிக்கு கீழே போதும் என்று படிச்ச எலியாவை சட்டி எழுப்பி அந்த போஜன பலம் இன்னைக்கு உங்களை நிரப்புகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன் ஓட்டத்தை முடக்க இயேசுவில் யார்? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் Jesus, heal my faith, Lord. நம்பிக்கை குணமாக்கும். Glory, glory, நான்
நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையில் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையில் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ, நம்புவே. சொல்ல விரும்புகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன். Glory. நான் நம்புவேன். அந்த 2 கரங்களை விரித்து சொல்லுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை கர்த்தரே உன் பக்கத்துல நிற்கிறார், கர்த்தரே உன் பக்கத்துல நிற்கிறார். ஏன் கலங்குகிறார்? ஆமென். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.